வந்து ட்ரால வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த வாய்ஸ் ரெக்கார்டர எடுக்குறாங்க. அத பார்த்துட்டு "என்னது இது வாய்ஸ் ரெக்கார்ட் மாதிரி இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் கேட்குறாரு. "வாய்ஸ் ரெக்கார்டரா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இது எதுக்காக வச்சிருக்கான்னு தெரியலையே! ஏதாவது வச்சிருப்பா போல இருக்கு. சரி உள்ளவே போடுறேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். இது என்னன்னு பார்க்கணும் குடு அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் வாங்குறாரு. அடுத்து ஆகாஷ் வந்து அத வந்து ஓப்பன் பண்ணி ஃபுல்லா போட்டு பார்க்குறாரு. ராகவ் வந்து பேசுனது எல்லா விஷயமும் வந்து 2 பேரும் பேசிக்கிறது பெட்ரூம்லேருந்து அது எல்லாமே அதில இருக்கு. அத கேட்டு 2 பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க இதெல்லாம்? இவங்க 2 பேரும் பேசுறதுக்கு எதுக்காக ரெக்கார்ட் பண்ணணும்? அபிய ரெக்கார்ட் பண்ணணும். அபி தான் ரெக்கார்ட் பண்ணான்னு உனக்கு தெரியுமா? எல்லாம் ஒருத்தன் இருக்கான் வீட்ல வீணா போடுவான். அவன் தான் இந்த வேலைய பண்ணியிருப்பான். முரளி அச்சா இவ்ளோ கேவலமான விஷயத்த பண்ணியிருக்கான். அவன் இதுக்கு மேலே கேவலமான விஷயத்த பண்ணுவாங்க அப்படின்றாங்க. சரி இப்படி பண்ணிட்டானே, அப்போ பெட்ரூம்ல வேற ஏதாவது இருக்கா செக் பண்ணலாம் இரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் செக் பண்ண நல்ல காலம் வேற எதுவும் இல்ல. இவ்ளோ கேவலமானவன் அவன். அபியும் ராகவும் எப்படி இருக்காங்க? அவங்கக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்ளோ கேவலமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்கான். இந்த மாதிரி ஒரு ஆள நான் பார்த்ததே இல்ல. ச்சே எனக்கே அருவெறுப்பா இருக்கு அவன நினைச்சாவே. இப்பவே போய் அவன் சட்டைய பிடிச்சு 4 அற அடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு ஆகாஷ். உடனே அனு தடுக்குறாங்க. ஆகாஷ் சும்மா இருங்க. இந்த மாதிரி டைம்ல இப்படிலாம் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அக்காவுக்கு வந்து நம்ம வளகாப்பு வச்சிருக்கோம்ல மறந்துட்டீங்களா அப்படின்னோடனே இந்த டைம்ல வந்து நீங்க அப்படி பண்ணீங்கன்னா அக்கா ஏன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் நடந்தது எல்லாத்தையும் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கும். சொன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும்ல. அக்கா இந்த டைம்ல தாங்குவாங்களா சொல்லுங்க. அக்காக்காக நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னோடனே நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான். ஆனா வந்து அஞ்சலி அக்காக்காக எவ்வளோ நாள் பொறுத்து இருக்கிறது. இவ்வளோ அயோக்கியத்தனத்தை பண்ணியிருக்கானே. இதெல்லாம் என்னால் ஜீர்ணிக்கவே முடியல அனு. இப்படிப்பட்ட கேவலமானவனை ஒருத்தரை நான் வீட்டில் வச்சுருக்கோமே. இங்கே எல்லா பொம்பளை பிள்ளைங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணவே என்ன வேணாலும் பண்ணியிருப்பான். இவனெல்லாம் மன்னிக்கவே கூடாது அனு. கூடிய சீக்கிரம் இவனை வெளியே அமிச்சே ஆகணும். அதுக்கு தான் நம்ம பார்த்துருக்கோம்ல நாள். நீங்கள் கவலைப்படாதீங்க. அக்காவோட வளகாப்பு முடிஞ்சோன்னா அவனை பற்றி எல்லா உண்மைகளையும் நம்ம வந்து அக்காவுக்கு எடுத்து சொல்லி வந்து அவனை அமிச்சிடலாம். கவலைப்படாதீங்க அப்படின்னோடனே சரி. ஆனால் இந்த விஷயத்த வந்து ராகவ்கிட்ட அபிக்கிட்ட சொல்லி தான் ஆகணும் அப்படின்னோடனே அவங்க எச்சரிக்கையாக இருப்பாங்கல்ல இதுக்கப்புறம் அப்படின்றாங்க. ஆமாங்க அவங்க வெளியே போயிருக்காங்க வந்தோடனே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இங்கே வந்து ராகவ் என்ன பண்ணுறாரு, வெளியே வந்து அப்படியே வந்து அபி வந்து கூட்டிகிட்டு போயிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அபிக்கிட்ட கேட்குறாரு உனக்கு என்ன பிடிக்கும் அபி அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு உனக்கு என்ன பிடிக்கும் எனக்கு தான் தெரியுமே பஜ்ஜி தானே பிடிக்கும். சரி வா பஜ்ஜி கடைக்கு போய் பஜ்ஜி சாப்பிட்லாமா அப்படின்றாங்க. சாப்பிட்லாமே அப்படின்றாங்க. அப்போ சாப்பிடணுன்னா எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டேன்னா அதுக்கு பதிலே சொல்லலை. என்ன விஷயம்? அப்படியே தெரியாத மாதிரி நடிக்காத அபி. சொல்லு அபி ப்ளீஸ் அபி. என்னை விரும்புறியா இல்லையா? உன் மனசில் நான் இருக்கனா இல்லையா? சொல்லு அபி அப்படின்னா அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. ப்ளீஸ் அபி இப்போவே இந்த நிமிஷமே வந்து என்னை விரும்புறியா இல்லையான்னு சொன்னால் தான் நான் பஜ்ஜி கடைக்கு கூட்டின்னு போவேன். ஏன் பஜ்ஜி கடைக்கு எனக்கு போக தெரியாது. நான் கூட தான் நடந்து போவேன் அப்படின்றாங்க. அபி இப்போ நீ எந்த பைசாவும் எடுத்துகிட்டு வரல பரவாயில்ல. அந்த அண்ணன் கிட்ட நான் நாளைக்கு கடன் சொல்லிப்பேன் அப்படின்றாங்க. அடிப்பாவி அப்படின்னு முன்னாடியே போகிறாரு. வந்தீங்களா வழிக்கு அப்படின்றாங்க. ப்ளீஸ் அபி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. கையை பிடிச்சி அப்படியே வந்து கிஸ் பண்ண போகிறாரு. அப்படியே தன்னையும் மறக்கிறாங்க. ஒரு நிமிஷம் தாண்டி 2 பேருமே வந்து அவங்கவுங்கள பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு அப்படியே வந்து மாற்றி பார்த்துக்கிறாங்க. அடுத்து வந்து 2 பேருமே வந்து தன்னை மறந்து அப்படியே பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் அபி நீ என்னை விரும்புகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் உன் வாயிலேருந்து அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் காத்துருந்தேன். எப்போ அபி சொல்லுவேன் அப்படின்னோடனே இப்போ என்ன உங்களுக்கு அதுக்கு என்ன வந்து உங்களுக்கு விடைன்னு தெரியணும் அவ்வளோதானே. ஆமாம் சரி அக்காவோட வளகாப்பில் நான் சொல்கிறேன் சரியா அப்படின்றாங்க. நிஜமாவா சொல்கிறேன்? ஆமாம் நம்ம வந்து அக்காவோட வளகாப்பில் உங்களுக்கு அன்னைக்கு வளகாப்பு அன்னைக்கு உங்களுக்கு நான் வந்து என்ன சொல்லணுமோ அது எல்லாத்தையும் மனசு திறந்து சொல்கிறேன் போதுமா? ஐயோ அபி இதோட சந்தோஷம் எனக்கு என்ன இருக்குது. உண்மையிலே சொல்கிறேன் அக்காவோட வளகாப்புக்காக நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் அபி. நீ சொல்கிற அந்த நாளுக்காக நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்ன சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு மனசில் யோசிக்கிறாரு. கண்டிப்பாக என்னை விரும்புகிறேன்னு சொல்ல போகிறேன். அந்த நிமிஷத்துக்காக தான் வெயிட் பண்ணுறேன். சரி இப்போது பஜ்ஜி சாப்பிட போகலாமா வேணாமா? ஐயோ சாப்பிட போகலாம் வா அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. 2 பேரும் பஜ்ஜி சாப்பிட்றாங்க. என்னங்க இப்படி வந்து மிளகாவை கடிக்கிறீங்க நீங்களா இது? பின்ன உன் கூட எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு வேறு என்ன அப்படின்றாங்க. 2 பேரும் சிரிக்கிறாங்க.